வருமானம் இப்போ சைலன்ஸ்ல சும்மா ஒரு தடவை வராது. இப்ப நீங்க அமைதியா இருக்கனாலே உடம்பு ஆரோக்கியமா இருந்தா தான் முடியும். யோசிச்சு பாருங்க. அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கான் ஒரு கியூல. அவன் ஒரு பெஞ்சில உட்கார்ந்து ஒரு 5 பேர் இருக்காங்க, ஏத்தால ஒரு 5 பேர் இருக்காங்க. சும்மா தான் இருக்கான். ஆனா கண்ணை இப்படி 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 கண்ணை அப்படியே அடிச்சுக்கிட்டே இருந்தான்னா ஏத்தால இருக்க பொண்ணு என்ன பண்ணோம்? ஏன்னா நம்மளை பார்த்து கண்ணை அடிச்சுட்டு சொல்றான். ஆனா இது இவனுக்கு நோயா இருக்கும். இவன் வேணும்னா அவளை பார்த்தாலும் அவனுக்கு கண்ணை அடிக்கல. சிலவங்க பார்க்க சும்மா சிரிச்சுட்டே இருப்பாங்க. அது அவனை மீறி வந்துட்டு இருக்கும். அப்ப அந்த மாதிரி கேஸ் எல்லாம் சிலவங்க பார்த்தாங்கன்னா கோவப்படுவாங்க. இவன் என்ன அப்பப்ப நம்மளை பார்த்து சிரிக்கிறான். ஒண்ணு இல்ல, நான் அதை ஏற்கனவே சொல்லியிருப்பேன். திருச்செந்தூர் சன்னிதானத்துல குழந்தைய வச்சுட்டு சாமியை கும்பிட்டு நிக்கிறா. எனக்கு தோணுது இவ தோல்ல வச்சிருக்கக்கூடிய பெண் குழந்தை காணாம போயிட போகுதுன்னு. தப்புதான் அது. நான் அதைதான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்றேன். நான் நல்லதுதான் சொல்றேன். நான் சொல்ல போறது நல்லது மட்டும் இல்ல, உண்மை. அவளுக்கு நடக்க போறது. குழந்தை காணாம போக போகுதுங்கிறதுக்கு குழந்தைய பத்திரமா பாத்துக்கன்னு சொல்றேன். ஒரு முறைக்கு இருமுறை சொல்றேன். அந்த அம்மா என்ன மீன் பண்ணிட்டு அவள்கிட்ட பேசுறதுக்காக அவரு கொஞ்சம் நல்ல கலர்ஃபுல்லா பியூட்டிஃபுல்லா தான் இருப்பான்னு வச்சுக்கோமே. அப்ப நான் சொன்ன உடனே நான் அப்போ காலேஜ்ல படிச்சுட்டு இருக்க, காலேஜ் ஸ்கூல்ல படிச்சிருக்கேன். ஸ்கூல்ல யோசிச்சு பாருங்க, அந்த அம்மாவுடைய தாக்கம் என்ன ஆயிடுதுன்னா, நான் வாலண்டியரா அந்த அம்மா அப்ரோச் பண்றேன்னு நினைச்சிட்டான். அப்படியே என்ன ஒரு பார்வை, கண்ணகி மாதிரி ஒரு பார்வை. உண்மையா கண்ணகியா இருந்தா அப்படி நெத்தி போட்டுல இருந்து வெளியில கண்ணுல இருந்து நெருப்பு பூரி வந்திருக்கணும். அப்படி ஒரு முகத்தை வைக்கினாங்க. அந்த குழந்தைய தூக்கிட்டு இந்த வாடகைல இருந்து அந்த வாடகைக்கு மாறிட்டான். அது சாமி கும்பிடுறான். நிக்க முடியுமா என்னால? ஏன் மனம் அமைதி போயிடுச்சு. ஐயோ இந்த அம்மா இவ்வளவு நம்ம கஷ்டப்படுத்திட்டோமே, அந்த அம்மா தப்பா நினைக்கிற மாதிரி நம்ம பண்ணிட்டோமேன்னு நான் அந்த இடத்த விட்டு நான் நின்றுட்டேன். நல்லா யோசிச்சு பார்க்கணும். என்னால அங்க நின்று அதுக்கப்புறம் நிக்க முடியல. சன்னிதானத்துல அந்த அபிஷேகத்தையோ ஆராதனையோ பாக்குறதுக்கு என்னால பொறுமை இல்ல. ஏதோ நான் தப்பு பண்ணிட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஆனா நல்லதுதான் நான் பண்ணேன். நான் பண்ணது உண்மை, பொய்க்கு சொல்லல. சிலவங்க சும்மா சொல்லுவாங்க பிள்ளைய பாத்துக்க, ஜெனரலா சொல்றது இருக்கும் இல்லையா? பிள்ளைய காணாம வச்சுக்கப்பா, வெளியூர் போகும்போது பாத்து போங்க, இந்த மாதிரி எல்லாம் சரி ஒரு நார்மலா சொல்லக்கூடியது. ஆனா நான் அப்படி பண்ணல. நிஜமாகவே உண்மையாகவே எனக்கு அந்த தரிசனம் கிடைச்சது. அந்த குழந்தை காணாம போய் இந்த அம்மா அழுறாங்க நின்னு. அத நான் முதலே எனக்கு காட்சி கிடைச்சிட்டு. நாளி கிணத்துக்கு பக்கத்துல திருச்செந்தூர் கடற்கரை ஓரத்துல அப்பெல்லாம் நாளி கிணறு ஓப்பனா தான் இருந்து. இப்பதான் ஷெட் எல்லாம் போட்டு மறைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் சொல்றது 71 வேணும், 71 நினைக்கிறேன். வருஷம் என்னாச்சுது இல்லையா? அப்போ எனக்கு காட்சி கிடைச்சாச்சு. என்ன கிடைச்சது? நாளி கிணத்து பக்கத்துல இந்த அம்மா தலையை விரிச்சு போட்டு அழுது, மூஞ்சில கைய வச்சு அடிச்சு, என் பிள்ளையை காணும்னு சொந்தக்காரங்க எல்லாம் நின்று இந்த அம்மாவை பிடிக்கிறாங்க. நிறைய கூட்டம் வேடிக்கை பாக்குறது. குழந்தையை காணும். நானும் அங்க வரேன், என் ஃப்ரெண்டு கூட வராங்க. நான் ஃப்ரெண்டை ஏற்கனவே சொல்லிட்டேன். ஏன்னா அங்க இருந்து வெளியில வந்து நின்னோடனே ஃப்ரெண்ட் வந்துட்டாங்க. என்ன நீ வெளியில போயிட்டேன்? அப்பதான் மேட்டர் சொன்னேன். இல்ல அந்த அம்மா குழந்தை காணாம போகுதுன்னு எனக்கு தோணுச்சுது, அதான் சொன்னேன். ஆனா அந்த அம்மா நம்பல. நான் அந்த அம்மாட்ட வாலியண்டா பேசணும்னு சொல்லி ட்ரை பண்ண மாதிரி அது ஃபீல் பண்ணிட்டு என்ன முறைச்சிட்டு அந்த பக்கம் போய் நின்னுட்டு அதனால வந்துட்டேன். இப்ப ஃப்ரெண்டு நானும் சேர்ந்து வரும்போது ஃப்ரெண்டு பாக்குறான், இந்த அம்மா கிடந்து பாரி வைக்குது, புப்பாடு பண்ணுது. எல்லாரும் நிக்கிறாங்க. குழந்தைய காணுமான்னு ஒரு மாதிரி அவல நிலையில பாக்குறாங்க. நான் சொன்னேன் அந்த பக்கம் போக வேண்டாம், ஏன்னா நம்மள புடிச்சுக்குவாங்க. இவன் தான் சொன்னான். இன்னைக்கு நிறைய இடங்கள் என்னன்னா, நீங்க வழிகாட்டி அங்க தப்பாயிட்டுனா இவன் தான் என்ன அனுப்புனாம்பா. அப்ப இவனுக்கு முதவே தெரிஞ்சிருக்குது, இவன் ஆளுகள் யாரோ இதுல கடத்திட்டு போயிட்டாங்க, இவன் லிங்க்ல இருக்கான். போலீஸ் விட மாட்டான், இன்வெஸ்டிகேஷன் அப்படித்தான் போகும். நீ எதுக்கு சொன்ன? உங்கள்கிட்ட கேட்டாடா? நீ அதை சொல்றதுக்காடா வந்திருக்கேன். போலீஸ் உங்களை கூட்டு போயிட்டானா இன்வெஸ்டிகேஷன் எப்படி ஆரம்பிக்கும்? தம்பி நீங்க எங்க இருக்கிறீங்க, என்ன வேலை பாக்குறீங்க, எதுக்கு திருச்செந்தூர் வந்தீங்க,
சுவாமி சாமி தானே கும்பிடணும். அப்புறம் அந்த அம்மாவையே தட்டி தட்டி கூப்பிட்டீங்க. நான் 2 தடவை தான் சொன்னேன். அது ஒரு தடவை வாயில சொன்னேன், 2 தடவை லேசா அப்படி தட்டி சொன்னேன். ஆனா அவன் என்ன சொல்லுவான், பல தடவை தட்டின மாதிரியே அவளை தொட்டு பேசின மாதிரி போலீஸ் என்ன பண்ணிடுவான், ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிருவான். என்னப்பா அவ கையெல்லாம் பிடிச்சி இழுத்தியாமே, ஐயோ நான் இல்லைன்னா பட்டு பட்டுன்னு வைப்பான். இல்ல இது நடைமுறை. ஏன்னா அவன்கிட்ட இருந்து நாம ஆமான்னு சொல்லணும். அது வரை தட்டுவான். யோசிச்சு பாருங்க உலகம் எப்படி இருக்குதோ. இல்ல ஐயா, சரி அதை விடு. அது குழந்தை காணாம போன உனக்கு யார் சொன்னா? நீங்க எதாவது கூட்டமா வந்திருக்கீங்களா? அந்த பசங்க எல்லாம் அந்த குழந்தை தட்டிட்டு போயிட்டாங்களா? இப்ப அந்த குழந்தை எங்க இருக்கு சொல்லு, நீ தான் கண்டுபிடிச்சு தரணும், இல்லைன்னா உன்னை விட மாட்டேன் சொல்லிடுவான். என்ன பண்ண முடியும்? அவனை உட்கார விடாம நகர முடியுமா? இல்ல சாரி எனக்கு தோணுச்சுது ஏன்னு நீங்க சொன்னீங்கன்னா அடுத்த ஓஹோ உங்களுக்கு எல்லாம் தெரியுமா, இப்ப சொல்லு என் பொண்டாட்டி இப்ப எங்க இருக்கான்னு சொல்லுவோம். மக்களுக்கு கேட்கலாம், நமக்கும் தெரியலாம், ஆனா அப்படி சொல்லக்கூடாது. இயற்கைக்கு புறம். உங்களுக்கு இயற்கையாகவே உங்களை மறைச்சுதான் கர்மா கொண்டு போகுது. உங்க கண்ணை கட்டிதான் கூட்டு போகுது. உங்க வாழ்க்கை எண்டு வர கண்ணை அவுக்க கூடாது. எப்ப கண்ணை அவுக்கலாம்னா நீங்க குருவாக ஏற்றுக்கொண்டு முழு சரணாகதியாகி கர்மாவை நான் கலற்ற போறேன்னு சொன்ன பிறகுதான் அந்த குருகுரான் உங்க லைஃப, உங்களுக்குள்ள நோய, உங்க வாழ்க்கைய, உங்களுடைய முடிவு காலத்துல சொல்ல முடியும். அது எல்லாரும் சொல்லுவாங்கன்னு தெரியாது, ஆனா சொல்லலாம். ஆனா வித்தவுட் யுவர் பெர்மிஷன் நீங்க சரணாகதி ஆகாம அவர்களுக்கு உரியவர்கள் ஆகாம அந்த எந்த குருமாரும் பண்ண மாட்டாங்க. உண்மையான குரு மாந்திரிகம் பண்ணதுக்கு உங்கள்ட்ட காசு வாங்குறதுக்கு வேணா அவங்க சொல்லலாம், நான் எல்லாம் மாத்தி தரேன் நாளைக்கு வந்துருவான்னு சொல்லுவோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப நம்மள புடிச்சு வச்சுட்டு அந்த ஊர்ல திருட்டு போச்சு, அவன் இப்ப எங்க இருக்கான், அந்த பணம் எல்லாம் எங்கன்னு அவனுக்கு பட்டியல் போட்டு தருவான், உட்கார்ந்துட்டு சொல்லிட்டு இருக்க முடியுமா? ஏன்னா நம்ம மனம் ரசிச்சு ஒன்றுனாதான் அந்த விஷயமே நமக்கு வரும். இப்ப நீங்க கேக்குறீங்க அந்த கேள்வி, எனக்கு அதுல இன்வால்வ்மெண்ட் வரணும். என்ன கம்பல் பண்ணி என்ன பார்த்து சொல்லுனா உங்க மேல இரிட்டேஷன் தான் வரும். எந்த குருட்டையும் அப்படி போய் கேட்க கூடாது. என்ன பார்த்தா தெரியுதா, என்ன பார்த்தா சொல்லுனா உங்க முன்னாடி என்ன நிக்குது, அகம்பாவம் நிக்குது, ஆணவம் நிக்குது. அப்ப உங்க குணம் அதுல தெரியுது. அவ்வளவுதான், மனசுக்குள்ள போக முடியாது, இது மறைச்சிடும். ஒரு கோபம் வந்தாலே ஒருத்தருடைய குணம் கெட்டு போயிருமே. இப்ப நீங்க பொய் வேற சொல்லுங்க. இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த சொல்லக்கூடியவனை மிரட்டுறதுக்காக அவனோட மேலாளாக நீங்க பேசுறீங்க. அப்ப அவங்களுக்கு என்ன ஆகும்னா அது மேல சிந்தனையே வராது, உங்க மேலதான் வெறுப்போம். அந்த வெறுப்பு வந்த உடனே அந்த சிந்தனை வரலன்னு தெரியாது, உடனே போலீஸ் பிடிச்சுக்குவோம். ஏண்டா அந்த அம்மாவுக்கு பொண்ணு மட்டும் காணாம போயிருன்னு உனக்கு தெரிஞ்சது, இப்ப நான் கேட்குது தெரியலையா? யார்கிட்டதான் கதை விடுற? இதுக்கு முன்னாடி நீ எத்தனை பேருக்கு சொல்லி இருக்க சொல்லு. சொல்ல முடியுமா? இல்ல சொல்லலாமா? இதெல்லாம் பரம ரகசியங்கள். இந்த மூன்றாவது கண்ணை திறந்து பார்த்து சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ரொம்ப பரம ரகசியம், சொல்லவே கூடாது. அதனால்தான் அது எப்ப உங்களுக்கு கை கொடுக்குதுன்னா முற்றும் துறந்த ஞானிகளுக்கு தான் அது கை கொடுக்கும், மற்றவர்களுக்கு கை கொடுக்காது. ஏன்னா அவங்க எதுலையுமே ஆசைப்பட மாட்டாங்க, அவங்க ஒண்ணுமே இல்லை. அவன் கொண்டாட்டி சேர்த்தா என்ன, புஸ்தம் சேர்த்தா என்ன, அம்மா சேர்த்தா என்ன, அப்பா சேர்த்தா என்ன, ஒண்ணுமே பார்க்க மாட்டான், போய்கிட்டே இருப்பான். அந்த மனநிலைக்கு வரும்போதுதான் அந்த ஞானக்கண் கூடுதலா கை கொடுக்கும். அதனாலதான் சிவ வழிபாடு சொல்லுவார். ஞான கண்ணுக்கு சிவ வழிபாடு தான் கை கொடுக்கும். ஏன்னா சிவன் எப்படி அனைத்து மற்றவன், அவன் கடைசி அழிவு சக்தியில் உள்ளவன், ஞான சக்தியில் உள்ளவன். அப்ப அந்த தேடை ஓபன் ஆயிட்டுன்னா இப்ப இந்த போலீஸ்காரன் கேட்கலாம், அந்த அம்மாவுக்கு பொண்ணு போயிருதுன்னு உனக்கு எப்படி தெரிஞ்சது? அடுத்த லட்சம் இதை சொல்லுறதுதான் நீ வந்தியம்மா, எப்படி இருக்கும்? அடுப்பு ஏறுமா, போலீஸ்காரன் மேல கோங்கும். ஏன்னா இப்ப இதை சொல்லக்கூடிய ஆற்றல் நம்மள்ட்ட இருந்தா நமக்கு வேகம் வரும். அப்ப என்ன நீ பொய் சொல்றியான்னு சொல்லிட்டு அவங்க நம்ம 2 வார்த்தைகளை விடுவோம். அது என்ன ஆயிரும்,
அரசு பணியில இருந்தவரை திட்டினதாகவும், அவருடைய வேலையை செய்ய விடாமல் தடுத்ததாகவும், அதுக்கு ஒரு தனி செக்ஷன் போட்டு, உக்கா- எத்தனை செக்ஷன் இதுல வரும் தெரியுமா? இது சாதாரண ஒரு நிகழ்வு. அந்த இவங்களுடைய அந்த அழுக கூட்டத்தை பார்த்த உடனே என் ஃப்ரெண்ட் எல்லாம் கூப்பிட்டு அப்படி நின்னுட்டேன். அந்த அம்மா கண்ணுல பற்றக்கூடாதுன்னு அவ்வளவு பயம். இப்பதான் எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, திருவள்ளுவர் என் கூடயே வந்து நின்னு சொல்லிட்டு இருக்கிறார். என்ன சொல்றாரு? நன்றாற்றல் உள்ளும் தவறுண்டு அவரவன் பண்பறிந்து ஆற்றாக்கடை. நீ நல்லது செய்யறதுல கூட தப்பு வந்துரும் தம்பி. யாருக்கு செய்யறதுன்னு அதான் சொல்லுவாங்க, பாத்திரம் அறிந்து பிச்சை போடு, இல்லையா? திருவள்ளுவர் சொல்றாரு, நன்றாற்றல் உள்ளும் தவறு உண்டு. இப்ப அந்த கல்வி அங்க நடந்தது. நீ நல்லதுதான் பண்ண, யாருக்கு பண்ண? அந்த அம்மாக்கு. இப்ப நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சாதாரணமா என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம வீட்டிலேயே சொல்லுவாங்க, இது ஒரு ஆம்பளையா இருந்தா நீங்க சொல்லுவீங்களா? யாரு ஊட்டமாவே கேட்போம். இது ஒரு ஆம்பளையா இருந்தா சொல்லுவீங்களா? பொம்பளைனால தானே தட்டி கூப்பிட்டு சொன்னீங்க. இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? நம்மள தட்டி பார்ப்பாங்க. தேவையா? இதுக்கு பொத்திட்டு உட்காரலாம். ஞானமே வேண்டாம் தம்பி, என் கண்ணையே துறக்காண்டா, உன் கூட்டத்துல நானும் அப்படித்தான் ஆக்கிடுவாங்க நம்மள. அவங்க கூட்டத்துல கண்ணை புத்திட்டு நம்மளும் கிடக்க வச்சிருவாங்க. சிந்திக்க பேச விட மாட்டாங்க. ஏன்னா ஞான பயணம் பாதை வேற, கர்ம பாதை நன்றாக சிந்திக்கணும், இல்லையா?